இதுவரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு எதுடான்னு பாத்தீங்கன்னா டைட்டனோபோவா. அதோட சைஸ் வந்து 43 ஃபீட். இத்திஹாச ரெக்கார்ட்ஸ் படி டைட்டனோபோவா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்புன்னு சொல்லப்பட்டுக்கிட்டே வந்தது. பட் போன சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்டரி மாறி போச்சு. இப்போ உலகத்துல மிகப்பெரிய பாம்பு எதுன்னு பாத்தீங்கன்னா வாசுகி தான். அதாவது அதுக்கு கொடுக்கப்பட்ட நேம் வந்து வாசுகி இண்டிகஸ். சோ டைட்டனோபோவாவை விட வாசுகி இண்டிகஸ் தான் மிகப்பெரிய பாம்புன்னு ஹிஸ்டரி கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் அதோட சைஸ் வந்து 50 ஃபீட் லென்த். இந்த டைட்டனோபோவா வந்து 43 ஃபீட் மட்டும்தான். இந்த வாசுகியை பத்தி பார்த்தோம்னா சிவங்கரத்துல பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வாசுகி பாம்பு. அப்போ அந்த பாம்பு தான் இந்த பாம்பான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த பாம்பு இந்த பாம்பு கிடையாது. அப்போ இது என்ன பாம்பு? இதுக்கு எதுக்கு வாசுகி இண்டிகஸ் நேம் வந்தது? எந்த இடத்துல இந்த பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது அண்ட் அது எந்த காலத்துல வாழ்ந்தது அண்ட் அதோட இனம் எப்படி அழிஞ்சு போச்சுன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல டீகோட் பண்ணி அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். 2005 குஜராத்தோட கட்ச் பகுதியில் சில ஐஐடி சயின்டிஸ்ட் எக்ஸ்கவேஷன் பண்ணாங்க. அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணாங்க. எப்போ 2005 பண்ண எக்ஸ்கவேஷனுக்கு ஏன் இவ்வளவு வருஷங்கள் எடுத்ததுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட மேப் எப்படி இருந்ததுன்றதை முதல்ல பார்த்துடலாம். சோ 50 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இதுதான் வேர்ல்டு மேப். இங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஏசியாவோட கனெக்ட் ஆகல. ஆக்சுவலி இந்த மடகாஸ்கர்ல இருந்து தனியா பிழைக்கப்பட்டு வந்ததுதான் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை வச்சுதான் இந்தியாவே அங்கிருந்து தான் வந்தது. அப்படின்னா அதுக்கு கீழே எப்படி குமரிகண்டம் இருக்க முடியும்னு நான் சொன்னேன். அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த வேர்ல்டு மேப் எல்லாமே டோட்டலா வேற மாதிரியான அமைப்புல இருந்திருக்கு. அந்த 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது. இன்ஃபேக்ட் மனிதர்களோட முன்னோர்களான கேவ்மேன்ஸும் கிடையாது, மனித இனமான ஹோமோசாப்பியன்ஸும் கிடையாது. மனித இனமே இல்லாத உலகம் தான் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. அந்த டைம்ல இந்த அனிமல்ஸ், மேமல்ஸ், ஸ்னேக்ஸ் எல்லாம் வாழ்ந்திருக்கு. போன சில நாட்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வாசுகி இண்டிகஸ் பாம்பு வந்து 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்திருக்கு. அதுவே அந்த டைட்டனோபோவா பாம்பை பத்தி பாத்தீங்கன்னா அது வந்து 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அந்த டைட்டனோபோவா இருந்த இடம் வந்து அந்த காலத்துல இருந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட். இந்த டைட்டனோபோவா வாசுகி இண்டிகஸ் இதோட மனுஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனுஷன் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா மனுஷனை மூழ்கிடும். ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக மட்டும்தான் சொன்னேன். அத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது. சோ குஜராத்தோட கட்ச் பகுதியில் ஒரு லிக்னைட் மைன் அப்படின்னா பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள்ல சில பேலியன்டாலஜிஸ்ட் 2005 பூமியை தோண்டி ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. பேலியன்டாலஜிஸ்ட் அப்படின்னா இந்த ஃபாசில்ஸ், அதாவது எலும்பு கூடுகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு அனிமலோட எலும்பு கூடு கிடைக்குது. ஆரம்பத்துல அது வந்து முதலையோட எலும்பு கூடுன்னு நினைச்சாங்க. ஏன் அந்த crocodile நினைச்சாங்கன்னா அது வந்து அவ்வளவு பெருசு. சோ அது பாம்பா இருக்குமன்ற ஐடியாவே முதல்ல அவங்களுக்கு வரல. அது மட்டும் இல்லாம அதோட சைஸ் வந்து அந்த டைட்டனோபோவா பாம்பை விட பெருசு. உலகத்திலே மிகப்பெரிய பாம்பு டைட்டனோபோவா தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது அதை விட மிகப்பெரிய பாம்பு ஒன்று இருக்கும்னு முதல்ல அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால சோ கண்டிப்பா இது வந்து முதலையா தான் இருக்கும்னு நினைச்சாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆராய்ச்சிகள் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணும்போது வருடங்கள் போக போக இது முதல்ல கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல இல்லைன்னா அப்ப இது என்னடா இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இது ஒரு பாம்புன்னு தெரிய வந்தது. 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பாம்பு. அண்ட் அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த டைட்டனோபோவா பாம்பை விட இது வந்து பெரிய பாம்புன்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாமே இப்ப போன சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஃபைனலைஸ் ஆச்சு. அந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் நேம் வச்சாங்க. இந்த வாசுகி அப்படின்னா சிவங்கரத்துல பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வாசுகி. இன்ஃபேக்ட் வாசுகி தான் பாம்பினத்துக்கே கிங்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாம்பை பத்தி சைனீஸ் ட்ரெடிஷன்லயும் ஜப்பானீஸ் ட்ரெடிஷன்லயும் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. பட் என்ன அவங்களோட கல்ச்சர்ல அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேம் வந்து வேற. ஜப்பானீஸ் மைத்தாலஜில சைனீஸ் மைத்தாலஜில கூட ஒரு ஃபேமஸான கான்செப்ட் என்னன்னா ஒரு காலத்துல மிகப்பெரிய பாம்பு இந்த பூமியில வாழ்ந்திருக்கு, அதோட இனம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மைத்தாலஜிக்கல் கிரியேச்சருக்கு காமனா கொடுக்கப்பட்டிருக்கும் நேம் வந்து 8வது கிரேட் டிராகன். சோ பார்க்க போனா ஜப்பானீஸ் மைத்தாலஜில, சைனீஸ் மைத்தாலஜில, ஹிந்து மைத்தாலஜில எல்லா மைத்தாலஜிஸ்லயும் ஒரு காலத்துல மிகப்பெரிய பாம்பு இந்த பூமியில வாழ்ந்துச்சுன்னு அதோட இனம் அழிஞ்சு போச்சுன்னு ஃபேமஸாவே நம்பப்படுது. அது உண்மைதான் சொல்றது போல மிகப்பெரிய பாம்போட ஃபாசில்ஸ் இந்தியாவோட குஜராத்ல கிடைச்சிருக்கு. சோ ஹிந்து மைத்தாலஜி படி அது வாசுகி அண்ட் இந்தியால கிடைச்சதுனால அது இண்டிகஸ். ஆக மொத்தம் வாசுகி இண்டிகஸ். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியால கிடைச்சதுனால தான் அதுக்கு வாசுகி நேம் வந்தது. அண்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு இந்தியால தான் வாழ்ந்ததுன்னு பேரு கூட வந்தது. சப்போஸ் இந்தியால கிடைக்காம சைனாலயோ இல்ல ஜப்பான்லயோ கிடைச்சிருந்ததுன்னா அந்த ஹிஸ்டரி எல்லாமே அப்படியே அவங்களுக்கு போயிருக்கும். சோ ஹிஸ்டரிஸ்ல இந்தியாவோட நேம் ரெக்கார்ட் ஆகணும்னு தான் அந்த பாம்பு வந்து இந்தியால கிடைச்சது. அண்ட் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு
முன்னாடி இந்தியா ஏஷியாவோட கனெக்ட் ஆகாம இருந்ததுன்றதுதான் அந்த வாசுகி பாம்பு வந்து இந்தியால இருந்ததுன்றதுக்கான எவிடன்ஸ். அந்த வாசுகி இண்டிகஸ இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல என்ன தெரிய வந்ததுன்னா, அது வந்து மற்ற உயிரினங்களை தாக்கும் முறை வந்து இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல உள்ள அனகொண்டா போல இருக்குமா. இந்த அனகொண்டா படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அதுல அனகொண்டா பாம்பு வந்து விஸ்வரூபம் எடுத்துதான் ஆளுங்களை முழுங்கிடும். அது போல இந்த வாசுகி பாம்பும் பெரிய சைஸ்ல படம் எடுத்து அட்டாக் பண்ணி தான் தன்னோட ஆகாரங்களை எடுத்துக்குமா. அண்ட் இதோட உடல் அமைப்பு வந்து பயங்கர பெருசு. அதனால அந்த பாம்பால எதையுமே ஃபாஸ்டா செய்ய முடியாது. மற்ற உயிரினங்களை அட்டாக் பண்ணணும்னாலும் நிம்மதியா நிதானமா ஸ்லோவா வெயிட் பண்ணி தான் அட்டாக் பண்ணும். இதுல நமக்கு வரக்கூடிய காமனான டவுட் என்னன்னா, அத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா அந்த காலத்துல டைனோசர்ஸ் கூட இருந்தது இல்லையா. சோ வாசுகிக்கும் டைனோசருக்கும் ஃபைட் நடந்திருக்குமா, வாசுகி டைனோசர் அடிச்சு தின்னுக்குமா, இல்ல டைனோசர் வாசுகி அட்டாக் பண்ணிருக்குமா, இதெல்லாம் காமனா நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ் தான். சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, டைனோசர் இனத்தை வாசுகி பாம்பு பார்த்து கூட இருக்காது. ஏன்னா டைனோசர் வாழ்ந்த காலத்துல பாம்புகள் கிடையாது, அண்ட் பாம்புகள் வாழ்ந்த காலத்துல டைனோசர் கிடையாது. ஒண்ணுக்கும் ஒன்னும் பார்த்து கூட இருக்காது. காரணம் என்னன்னா, டைனோசர் வாழ்ந்தது வந்து குத்துமதிப்பா 67-68 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அண்ட் வாசுகி வாழ்ந்தது குத்துமதிப்பா 47-48 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. சோ டைனோசருக்கும் வாசுகிக்கும் 20 மில்லியன் ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு. அது வாழ்ந்த காலத்துல இது வாழல, இது வாழ்ந்த காலத்துல அது வாழல. அடுத்தது, ஒரு பாம்பு இவ்வளவு நீளமா வளர முடியுமான்ற கேள்வி நமக்கு வரதான் செய்யும். ஈவன் இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல கூட தான் பாம்புகள் இருக்கு. பட் அது ஒன்றும் அவ்வளவு பெருசாலாம் இல்லையே. ஒரு மனுஷன் கையால பிடிக்க அளவுக்கு தானே அந்த பாம்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வாசுகி மட்டும் எப்படி அவ்வளவு நீளமா வளர்ந்தது? அதுக்கு காரணம் என்னன்னா, கிளைமேட்டிக் சேஞ்சஸ், காலநிலை மாற்றங்கள். பேசிக்காவே பாம்புகளை கோல்டு பிளட்டட் கிரியேச்சர்ஸ் சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்னன்னா, வெப்பத்தன்மை உள்ள இடத்துல தான் பாம்புகளால வாழ முடியும். மிதமான வெப்பத்தன்மையாவது இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அண்டார்டிகா பகுதிகளில், ஆர்டிக் பகுதிகள் எல்லாம் பாம்புகள் இருக்காது. ஏன்னா அந்த -°C அதால சர்வை பண்ண முடியாது. சோ அந்த சமயத்துல பூமியில டெம்பரேச்சர் அதிகமாவே இருந்தது. சோ டிஃபால்ட்டாவே அந்த வாசுகி இனம் ஸ்பீஷிஸோட மெட்டபாலிசம் வெப்பத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அதனால அதோட சைஸ் வளர்ந்துகிட்டே போச்சு. இப்படி இவ்வளவு நீளமா வளர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, வாசுகி வாழ்ந்த சமயத்துல டைனோசர்ஸ் கிடையாது. அதாவது வாசுகியை விட ஒரு பெரிய உயிரினம் அங்க இல்லவே இல்ல. இதை விட பெருசோ அங்க இருந்தா தானே அது வந்து இதை அடிச்சு சாப்பிட்டுடும். இதை விட பெரிய உயிரினம் அங்க இல்லவே இல்லைன்னும் போது வாசுகியோட வளர்ச்சிக்கு எந்த தடையுமே இல்ல. அதனால அது வளர்ந்துகிட்டே போச்சு. சோ மற்ற உயிரினங்களை தான் வாசுகி வேட்டையாடுமே தவிர வாசுகியை எந்த உயிரினமும் வேட்டையாடாது. இந்த மற்ற உயிரினங்கள்னு சொல்லுறியே, அப்ப வாசுகி எந்த உயிரினங்களை அதிகமா வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, திமிங்கலத்தை தான் அதிகமா சாப்பிட்டு இருக்கு. என்னது, திமிங்கலமா? ஏண்டா, வாசுகி பூமியில இருக்கு, திமிங்கலம் தண்ணியில இருக்கு, இது எப்படி அதை சாப்பிட்டு இருக்க முடியும்? அப்போ வாசுகி இண்டிகஸ்க்கு என்ன ஸ்விம்மிங் தெரியுமா? அது எப்படின்னா, மங்கீஸ்ல இருந்து தான் மனுஷங்க வந்தாங்க. மங்கீஸ் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் நாம இப்படி ஹியூமன்ஸா இருக்கோம்னு ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க இல்லையா. அதே போல திமிங்கலமும் ஒரு காலத்துல இந்த பூமியில வாழ்ந்த 4 கால் அனிமல். 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேல்ஸ் இப்படிதான் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கடலுக்குள்ள போயிட்டு தான் திமிங்கலம் மீனா மாறி போச்சு. சோ பார்க்க போனா வாசுகி இண்டிகஸ்க்கு சமமான எதிரியே கிடையாது. தன்னை விட பெரிய கிரியேச்சர் வாசுகிக்கு பக்கத்துல இல்லவே இல்ல. வாசுகிக்கு பக்கத்துல இருந்த எல்லா அனிமல்ஸும் கிரியேச்சர்ஸும் வாசுகியை விட சின்ன சைஸ்ல உள்ளது. அதனால ஆகாரத்துக்கு குறைவே இல்ல. அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏற்றபடி அதோட உடம்பும் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இந்த எல்லா காரணத்தினாலதான் அதோட சைஸ் வளர்ந்துகிட்டே போச்சு. சரி, அதை அழிக்கதான் எந்த உயிரினமும் கிடையாது. அப்போ அந்த வாசுகி இண்டிகஸோட இனம் எப்படி அழிஞ்சு போச்சு? அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த பாம்போட உடல் அமைப்பு. அவ்வளவு நீளமா அவ்வளவு கனமா இருக்கணும் போது அதால அவ்வளவு ஈஸியா மூவ் ஆக முடியாது. அந்த பாம்புக்கு ஏஜ் ஆக ஆக அதோட இயல்பு சேஞ்ச் ஆயிடும். சின்னதா இருக்கும்போது அதுக்கு இருந்த ஆக்டிவிட்டிஸை விட பெருசான பிறகு அதுக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பயங்கரமா கம்மியாயிட்டு இருக்கும். சோ அந்த பாம்பால செயல்பட முடியாம போயிட்டு இருக்கும். இது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னா, எந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸால அதோட உடம்பு வளர்ந்துகிட்டே போச்சோ அதே கிளைமேட்டிக் சேஞ்சஸால தான் அதோட இனம் அழிஞ்சு போகவும் காரணமா இருந்திருக்கு. இப்போ ரொம்ப காலமா பர்டிகுலர் சுற்றுச்சூழல வாழ்ந்துட்டு சடனா சில காலநிலை மாற்றங்களால அந்த சூழல் இல்லாம போச்சுன்னா அந்த இனம் அழிஞ்சிடும். நான் வீடியோட ஸ்டார்டிங்ல 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தோட மேப் இப்படிதான் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி ஏசியால கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த நிலப்பரப்பு ஏசியால மோதிடுச்சு. அப்படிதான் இந்தியா கிரியேட் ஆச்சு. சோ மோதும் போது அதோட சுற்றுச்சூழல், அந்த ஜியோகிராஃபியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். வாசுகி இண்டிகஸ் அழிஞ்சு போனதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்தியா வந்து ஏசியா மேல மோதிச்சு பாத்தீங்களா, அதை வச்சுதான் நான் லெமூரியா இல்லைன்னு சொன்னேன். அதை பத்தி டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ ஹிந்து மைத்தாலஜி படி பார்த்தோம்னா சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு வந்து வாசுகி. அதே போல பார்க்கடலை கறக்கும் போது வாசுகி பாம்பு தான் கைவா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இத்தியாசங்கள்ல இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி 50 அடி நீளம் கொண்ட பாம்போட ஃபாசில்ஸ் குஜராத்ல கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த வாசுகி தான் இந்த வாசுகியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வாசுகி இந்த வாசுகி கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்லுவேன்னா, வாசுகி இண்டிகஸ் அழிஞ்சு போன இனம்.
சிவன் இருக்கிறது உண்மைன்னா, சிவன் கழுத்துல பாம்பு இருக்கிறது உண்மைன்னா, அந்த பாம்பு தான் வாசுகி அப்படின்றது உண்மைன்னா, அந்த வாசுகி எப்படி அழிஞ்சு போயிருக்க முடியும்? சிவன் கழுத்துல தான் வாசுகி பாம்பு இருக்குல்ல, அப்போ அந்த வாசுகி அழியலன்றதுதானே உண்மை. அப்போ ஏன்டா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் நேம் வச்சாங்கன்னா, கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து இந்தியா. ஹிந்து மைத்தாலஜி படி பாம்புகளுக்கெல்லாம் அரசன் தான் வாசுகி. அண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாம்பு கூட எல்லா பாம்புகளை விட நீளமாகவும் பெருசாகவும் இருக்குன்றதுக்காக வாசுகியோட பேரை வச்சா அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி எல்லாரோட மைண்ட்லயும் அது அப்படியே நின்று போயிடுமான்றதுக்காக தான் அதுக்கு வாசுகி இண்டிகஸ் நேம் வைக்கப்பட்டது. மற்றபடி சிவன் கழுத்துல இருக்கிற வாசுகியும் இந்த வாசுகியும் ஒண்ணு கிடையாது. அது வந்து மைத்தாலஜிக்கல் கிரியேச்சர், அதை யாருமே பார்த்திருக்க முடியாது. பட் இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்பு வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த கிரியேச்சர், அதோட எவிடன்சஸ் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சோ சிவன் கழுத்துல இருக்கிற வாசுகி வேற, இந்த வாசுகி இண்டிகஸ் வேற. ஆக மொத்தம் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்புன்ற இடத்துல இந்த டைட்டனோபோவாவை தட்டி தூக்கிட்டு வாசுகி இண்டிகஸ் அந்த இடத்த பிடிச்சிருச்சு. ஸோ இதில் தான் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வாசுகி இண்டிகஸ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.